பிஸி டிராஃபிக் பரபரப்பான சென்னையிலேருந்து அழகான அமைதியான கோயம்புத்தூருக்கு போகலாமா? சப்போஸ் நீங்கள் கோயம்புத்தூர் போகிறீங்கன்னா ஆத்தூர் வழியாக போகும்போது மைத்திலி மெஸ் ட்ரை பண்ணுங்கள். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. மட்டன் சுக்கா, சிக்கன் சின்னாமணி, சிக்கன் பள்ளிப்பாளையம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் 508 கிலோமீட்டர், ஒரு 9 மணி நேரம் ஆகும்போது. நீங்கள் கோயம்புத்தூரில் ஈஷா யோகா போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏர்லி மார்னிங் போங்க. அங்கே வியூஸ் சீனிக்காக இருக்கும், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ட்ரிப் மீட்டர் வந்து 0.00 இருக்குது. ஓகே, இந்த சென்னை டு கன்னியாகுமரி கோயம்புத்தூர் கேரளா ட்ரிப்பில் நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோன்னு பார்ப்போமா? வணக்கம் மக்களே, நான் கார்த்திக் சிவா. வெல்கம் பேக் டு தி சேனல். நான் ரம்யா. வெக்கேஷன் டைம், ஒரு லாங் லீவில் இருக்கோம் ரெண்டு பேரும். அதனால் வந்து கோயம்புத்தூர், கேரளா அண்ட் கன்னியாகுமரி ட்ரிப் போகிறோம். அதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலி நான் இதுதான் வந்து முதல் தடவை கோயம்புத்தூருக்கு போகிறேன். அதனால் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. கோயம்புத்தூர் நல்லா தான் இருக்கும், சில்லுன்னு இருக்கும். பட் ஆனால் நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து மருதமலை அண்ட் ஈஷா போகலான்றது தான் இன்றைக்கி பிளானு. ஓகே, ஸோ கோயம்புத்தூர் வந்து சென்னையிலேருந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ், 9 hours கிட்ட காட்டுது. டைம் வந்து 8 o'clock. மருதமலை போயிட்டு ஈஷாவில் ஸ்டே பண்ணிவிட்டு ஈஷாவில் ஒரு லைட் ஷோ இருக்குது. ஓகே, ஆமாம். ஆக்சுவலி ஈஷாலேயே நாங்கள் வந்து ஸ்டே பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து என்னால் புக் பண்ண முடியல. கடைசி டைமில் வந்து கிடைக்கல ரூம்ஸ் எதுவுமே. ஒரு மாதத்துக்கு முன்னாடியாவது புக் பண்ணணும். ஆமாம், மேடம் பண்ணுறேன்ட்டு கடைசியில் பண்ணல. நான் பண்ணல. வெரி குட். ஈஷா பக்கத்தில் ஒரு ஹோட்டல் போட்டிருக்கோம். எக்ஸாக்டாக திருப்பூர் ஒரு கோவில் இருக்கும். பயங்கர மழை, சரியான மழை. வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு. ட்ரிப்பில் இப்போ ஒரே ஒரு ஃப்ளா என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இதை நான் தீபாவளியோட ஒட்டி பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தீபாவளின்றதுனால சென்னையில் திருப்பூர்லேருந்தே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. திருப்பூரூர் செங்கல்பட்டு ரோடு, அந்த ரோடுங்க பாருங்க, வியூ கிளவுட்ஸு செம்மையாக இருக்குது. வியூ ஏதோ ஹில் ஸ்டேஷன் இருக்க மாதிரி இருக்கு இல்லை? பெட்ரோலை போட்டுடலாம். ஆரம்பித்து விட்டது. இங்கே ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடலான்னு வந்தோம். பெட்ரோலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் போட்டு காலி ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்டு பெட்ரோல் நான் ஹைவேஸ்லேருந்து போட்டுக்கலான்னு பார்த்தேன். 3 புள்ளி தான் இருக்குது. பாரத் பெட்ரோலியமில் போனால் பெட்ரோல் இல்லைன்ட்டான். இங்கே இவ்வளோ இன்ச்சு பை இன்ச்சு நகர்ந்து எல்லாம் பெட்ரோல் போட்டு காலி பண்ணுறாங்க போல் இருக்கே. ஐயையோ ஐயையோ, பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் மாட்டிட்டோம் ஜிஎஸ்டியில். ஸோ லெசன் லேர்ன் தான். இன்னொரு வாட்டி லாங் லீவோட சத்தியமாக பிளான் பண்ணக்கூடாது. பாரத் பெட்ரோலியம் கைவிட்டுடுச்சு, ஹெச்பி காப்பாற்றிடுச்சு. நல்ல வேலை இங்கே பெட்ரோல் இருக்குது. ஸோ இப்போது எங்கே இருக்கோம்? திண்டிவனம் கிட்ட இருக்கும். பயங்கர டிராஃபிக். ஒரு 1.5 hour கிட்ட அப்படியே ஸ்ட்ரக்கு. அப்படியே நிறுத்தி எனக்கு தூக்கமே வந்துடுச்சு கொஞ்ச நேரத்தில். டிராஃபிக்கில் ஓட்டி ஓட்டி காலே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் உளுந்தூர்பேட்டை ரைட் எடுத்து இப்போ தான் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படி இப்போ தான் கார் 100லே போகுது. ஃபஸ்ட்டு டைம் 100ல் இப்போ தான் ஓட்டுறேன் இந்த ட்ரிப்லேயே. அந்த உளுந்தூர்பேட்டை டோல் தாண்டினதுக்கப்புறம் ரோடு அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை டிராஃபிக்கில் ஓட்டிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறதா இல்லையானு தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு வண்டி அப்படியே எல்லா வண்டியும் பறக்குது சரன்ட்டு. அண்ட் லன்ச் வந்து செல்வி மெஸ்ஸில் சாப்பிட்லான்னு பார்த்தோம். பட் ஆனால் மணி ஆல்ரெடி 2. செல்வி மெஸ் இன்னும் 2 hours காட்டுது. டியூ டு டிராஃபிக்
கஷ்டமாயிடுச்சு. ஸோ செல்வி மெஸ் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயாவது இன்பிட்வீனில் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக கோயம்புத்தூர் தான் போகணும். நேரம் தானா, அதனால் ஓகே ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்கண்ணா. ஓகே, நல்லா இருக்கா? ரிவ்யூ இது பார்த்தீங்களா? ஓ ஓகே. ஆ ஓ மைத்திலி மெஸ் பிரைம் லொகேஷன்ல தான் வச்சிருக்காங்க போல இருக்கு. ஒரு அடி வாரத்துல ஐயோ பாரு. எங்க ஆனா மைத்திலி மெஸ் இருக்கு, காணோம். நீ 3 மணி ஆயிடுச்சு. 3 மணி ஆயிடுச்சு. பசி 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 பசி. ஓகே, போய் சாப்பிடலாம். சூப்பர். நான் நல்லா இருக்கேன். இவ்வளவு நேரம் கழிச்சு ஆனா சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டீங்களே, தட் இஸ் வெரி பேட். வெயிட் தானே பண்ணாரு. என்னென்ன வாங்குனீங்க? இது வந்து நான்வெஜ் மீலுக்கு ஃபிஷ் வருமா கூட. அதுக்கப்புறம் இது சிக்கன் பள்ளிப்பாளையம். வாவ், பள்ளிப்பாளையம் சொல்லிட்டீங்களா? எறா தொக்கு. பள்ளிப்பாளையம் எறா தொக்கு. அதுக்கப்புறம் இது நான்வெஜ் மட்டன் சிக்கன் எல்லாமே இருக்கு. சூப்பர்ண்ணா, சூப்பர். கடைசி சிங்கப்பூர்ல பார்த்தது உங்களை vlogல. மட்டன் என்ன இருக்குதா? நல்லா இருக்கலாம். அப்படியா? பள்ளிப்பாளையம் சூப்பர். எங்க ஊர்ல இந்த மாதிரி தேங்காய் போடுவாங்க. அதான் பள்ளிப்பாளையம்ல தேங்காய் போட்டுருதானக்கா. ஓகேவா? மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா இது வேணும்னா பள்ளிப்பாளையம் சொல்லி. சிந்தாமணி கூட சொல்லுவாமா? சிந்தாமணி இருக்கு, பொரா கறி இருக்கு. பள்ளிப்பாளையம் சின்னமணி என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து வரமிளகா போடுறாங்க, அதில் வரமிளகா சின்ன வெங்காயம் மட்டும். சரி, சின்னமணி சொல்லுங்க. மட்டன் சுக்கா ஒன்று சிந்தாமணி மீல்ஸ் சாப்பாடு போட்டுருக்காங்க. பள்ளிப்பாளையம் சூப்பர். புறா வேணுமா? அது பார்த்து பறந்துக்கிட்டு பள்ளிப்பாளையம்ல தேங்காய் வண்டி போட்டிருக்காங்க. என்னக்கா? சிந்தாமணியா? மட்டன் சுக்காவா? மட்டன் சுக்கா, சிக்கன் சிந்தாமணி, சிக்கன் பள்ளிப்பாளையம். இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க. Always welcomes you. மீன் குழம்பு ஃபர்ஸ்ட். சூப்பரா இருக்கு. Actually nice. நல்லா இருக்கு. இதோ விக்ரம் நான் நல்ல ஸ்பாட் பிடிச்சிருக்கேன். இது வந்து கமலஹாசனோட கடிதம். அந்த மையம் கட்சியில பயங்கரமான ஃபேன். ஓ பை தி வே இங்க வந்து கமல் அடிக்கிட்டு சாப்பிடுவாராம். வெளியே போட்டுலாம் வச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் கை வச்சுக்கிறேன். எஸ் மேம் ப்ளீஸ். இதான் வைக்கணும். ஒன்றும் கிடையாது. சேலம் செல்வி மெஸ்ஸில் சாப்பிட்லான்னு பார்த்தோம், பட் அங்கே சாப்பிடல. ஆத்தூரில் மைத்திலி மெஸ்ஸில் சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்துச்சு. இந்த கடைக்கு ப்ரொமோஷன் என்னென்னா வந்து கமலஹாசன் இந்த சைடு வந்தாலும் இங்கே அவர் தான் சாப்பிட்டு வரான் அப்படின்னு சொன்னாங்க. கடையோட பேனரில் வந்து கமலஹாசனோட சின்ன ஃபேஸ் வச்சுருந்தாங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு, ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எறாத்தொக்கு, பள்ளிப்பாளையம் அண்டு சிந்தாமணி சாப்பிட்டோம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி தான் எனக்கு பள்ளிப்பாளையம் அண்டு சிந்தாமணிக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. பள்ளிப்பாளையமில் வந்து தேங்காய் போடுறாங்க, சிந்தாமணியில் வந்து சின்ன வெங்காயம் போடுறாங்க. அப்போ காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டுத்துலேயுமே போட்டாங்க. கரெக்ட். ஸோ ஃபுட் வாஸ் குட். சைட் டிஷ் நல்லா இருந்துச்சு, ஆனால் கிரேவிஸ்லாம் வந்து ஆவரேஜ் தான், ஆஹா ஓலாம் கிடையாது. சைட் டிஷ் நல்லா இருந்துச்சு, ஆனால் ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க எல்லாமே. குவான்டிட்டி கம்மியாக கொடுத்தாங்க, ப்ரைஸ்லாம் மட்டும் அதிகமாக இருந்துச்சு. மட்டன் 250 சம்திங், ஆனால் ப்ரானும் அதே மாதிரி 230. ப்ரான் அண்ட் மட்டன் ஓகே. சிக்கன்லாம் வெறும் எலும்பு தான் இருந்துச்சு நிறைய. தேங்காய் போட்டுட்டு 220 230, அதுக்கு அதிகமாக தெரியல. ஆக்சுவலி
கொஞ்சம் சிக்கன் ரொம்ப எலும்பாக இருந்துச்சு எனக்கு. அதுதான் ஒரு மாதிரி சிக்கன் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த தீபாவளி டிராஃபிக்னால டோட்டல் பிளானே வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஈஷாவில் லைட் ஷோ ஒன்று இருக்குது 7 மணிக்கு. அதுக்குள்ளே போகலான்னு பார்த்தோம், தெரில போக முடியுமான்ட்டு. போக முடியாது, 8:30 காட்டுது ஈஷா போகிறதுக்கு. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஈஷா இன்னும் கொஞ்சம் உள்ளே நினைக்கிறேன். 40 கிலோமீட்டர்ஸ் 1 hour கிட்ட வரும். நம்ம கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கே இன்னும் 4.5 மணி நேரம். ஸோ அங்கேருந்து இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்குது. மணி இப்போ 4:07டா. 4:20க்கு நெல்லுங்க. சரி மேம், 4:20ன்ற 4:20 எனக்கு ரொம்ப கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, அதனால. சரியா? ஓகே, கண்டிப்பாக எழுப்பிடு. 5 மணிக்கு ஒன்று பார்ப்போம். இல்லை 4:20க்கு நீ என்னை எழுப்பு, நான் எந்திரிச்சிருவேன். ஓகே ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் தேவா. தலைவன் வருவான் பாரு. இப்போ இன்ஸ்டன்டா தூங்கிட்டேடி. டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. மணி வந்து 5:10 அண்ட் இன்னும் 3 மணி நேரம் காட்டுது கோயம்புத்தூருக்கு. ஸோ மருதமலை வந்து 8 o'clock காட்டுது அண்ட் வெள்ளியங்கிரி வந்து ஈஷா வந்து 8:30 காட்டுது. ஸோ லைட் ஷோவும் பார்க்க முடியாது. அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, டேரெக்டாக ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு தான் வந்து ரெண்டுமே போகிறதா பிளான். போய் ரெஸ்ட் எடுக்கலாம். பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் அப்படியே டிரைவிங்லேயே போன மாதிரி வச்சுக்க வேண்டியது தான். இன்னைக்கு டே மைத்திலி மெஸ்ஸுக்கும் மைத்திலி மெஸ் மெஸ் டே. கால் வலிக்குது. டிராஃபிக்குங்க, பயங்கர டிராஃபிக்கில் ஓட்டி கால் பயங்கரமாக வலிக்குது. தண்ணி கூட கிளச் அழுத்தி இருக்கா? நான் சென்னையிலேருந்து ஊட்டி போகும்போது கூட ஒரு 5 மணிக்கெலாம் போயிட்டேன். மேலேயே சுற்றி பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனால் கோயம்புத்தூர் டியூ டு திஸ் தீபாவளினால் பயங்கர டிராஃபிக், பம்பர் டு பம்பர். மணி வந்து 10 இப்போ தான் ரீச் ஆகிருக்கேன். ஸோ ஈஷாவில் போய் லைட் ஷோ பார்க்கலான்னு பார்த்தேன், அது பார்க்க முடியல. மருதமலை போய் முருகனை பார்க்கலான்னு பார்த்தேன், அதுவும் பார்க்க முடியல. ஸோ நாளைக்கு மார்னிங் எழுந்து ஈஷா போயிட்டு முடிஞ்சால் மருதமலையும் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வால்பாறை அண்ட் வால்பாறை டு அதிரப்பள்ளி போகலான்றது தான் பிளான். நேற்று கோயம்புத்தூர்லேருந்து போயிட்டு வந்து பயங்கர டயர்ட், படுத்தது தான் தெரியும். இப்படி பிளிங்க் ஆஃப் தை மாதிரி எழுந்தால் காலையில் ஆயிடுச்சு. அண்ட் இங்கேருந்து 8 கிலோமீட்டர் எனக்கு வந்து ஈஷா அண்ட் வெள்ளிங்கிரி. அதனால் போய்ட்டு ஈஷா ஆதியோகி பார்த்துட்டு கிளம்பலாம். டைம் வந்து 7:15. கோயம்புத்தூர் கலக்குதுங்க அப்படியே. மார்னிங் இந்த வியூஸ்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. மிஸ்டியாக இல்லை அப்படியே செம சில்லுன்னு இருக்குது.
அண்ட் குளிக்கும்போது சிறுவாணி தண்ணி தான் நிஜமாலே இனிக்குதுங்க தண்ணி. ஸ்வீட்டஸ்ட் வாட்டர் இந்த வேர்ல்டா. அப்படியா? நிஜமாலே காட் கிஃப்டட் சைல்ட்ரா நீங்கெல்லாம் கோயம்புத்தூர் கைஸ். புரியல. ஸ்டாச்சுவா? ஸ்டாச்சு ஆன் டைமுக்கு வந்துட்டோம் ஈஷாக்கு. ஆதியோகி அங்கே பாருங்க. அப்பா வாட் கிளைமேட்ல செம்மையா. ஐயோ சான்ஸ்லெஸ் செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைமே இவ்வளோ அழகாக பார்ப்பேன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். காட் கிஃப்டட் சைல்டு இது. அதுதான். மனசு நல்லதாக இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். யார் என் மனசு தானே? என்னோட மனசு, நம்மளோட மனசு. இங்கே பாரு. ஐயோ சரியான வியூ. வந்துட்டோம். அதுக்குள்ளே நல்ல க்ரௌட் வந்துடுச்சு. பிளேசஸ் டு விசிட். நல்ல வேலை. ஏன்னா தீபாவளின்றதால க்ரௌட் இல்லை. ரொம்ப கம்மியாக. ஆமாம் யூஸ்வலி இல்லாட்டி பஸ்ஸில் வந்துட்டு பயங்கர க்ரௌட் இருக்கும். எல்லாம் ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. வியூ தான் வேறு லெவலில் இருக்கு. ஓ அங்கே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது. பரவாயில்ல. குட். இந்த ஸ்டாச்சு வந்து 115 அடியாம். ஏதோ பஸ்ட் ஸ்கல்ப்சருன்றாங்க. பஸ்ட்னு நினைக்கிறேன்னு தெரில சத்தியமாக. ஸ்டீலில் கட்டியிருக்காங்க. அண்ட் இது வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் நேச்சரோட சேர்த்து இந்த ஆதியோகி ஸ்டாச்சு பார்க்க நிஜமானே அல்டிமேட்டுங்க. ஒரு வாட்டி பார்க்கும்போதும் பிரம்மாண்டமாக இருக்குது. ஆதியோகி வந்து ஒரு 1 hour இருந்துட்டோம்ல. 1 hour ப்ளஸ் இங்கே இருந்துட்டோம். சாமி நல்லா கும்பிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து வந்து அந்த தியான லிங்கா அண்ட் பைரவலிங்கா அங்கே போனோம். க்ரௌட் அதிகமாக வந்துடுச்சு அதுக்குள்ளே. அந்த லைட்டாக இப்போ தான் வெயிலும் வரான். வெயில் இப்போ தான் ஆரம்பிக்குது. நல்லா ஒரு ட்ரெஸ்ஸில் லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகிட்டே லைட்டாக ட்ரெஸ்ஸெலாம் இருக்குது.
வெயில் பெருசாக தெரில, ஆனால் காரு தான் பயங்கர நாசம். அழுக்காக இருக்காங்க கார். ஆக்சுவலி நாளைக்கு வந்து தீபாவளி, தீபாவளிக்கு இது க்ரௌடு இல்லாட்டி வந்து சண்டே வந்து பயங்கர க்ரௌடாக இருக்கும். அங்கே ஆதியோகி பார்த்துட்டு இங்கே தியானலிங்கா போனோன்னா இதுக்குள்ளே தான் போகணும். பட் இதுக்கப்புறம் வந்து கேமராஸ் அலௌட் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் இங்கே டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம். ஓகே, மாட்டுவண்டியில் போகலான்னு ஏறணும். மாலை லைட்டாக அடிக்கிறாங்க, அது பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக. லைட்டால் 2 அடி பொழிச்சு அடித்தார். இப்போ ஏறி உட்காந்து ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது, ஏன்டா ஏறணும். சாரி மாதிரி. ஏறி உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு 8 பேர் ஏறினாங்க. 2 போடு போட்டாங்க. அப்படியே ஏன்டா ஏறணும்னு ஆயிடுச்சு. மாடு 2 போடு போட்டாங்க. பார்த்தோன்னே கஷ்டமாயிடுச்சு. பட் ஆனால் அவங்க போட்டிருக்காங்க இது மாதிரி அலௌடு லீகல் கவுண்ட் தான் ஏற்றுறோம். அண்ட் வந்து மாடுக்கு நல்லா ஃபீட் பண்ணுறோன்ட்டு ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் மனசு கரெக்ட். அண்ட் வந்து ஆதியோகி பின்னாடி இருக்காரா? எங்கடி ஆதியோகி இருக்காரா? அண்ட் ஆதியோகி நல்லா பார்த்தோம். அண்டு தியானலிங்கத்தில் போயிட்டு நல்ல ஒரு மெடிடேஷன் அண்ட் பைரவி லிங்கம் ஒரே ட்ரிப்பு வந்து டிவோஷனலாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ கோயம்புத்தூர் ஆசைப்பட்டதுக்கு கோயம்புத்தூர் வந்தாச்சு. அண்டு ஈஷா வந்து சூப்பராக சுற்றி பார்த்தாச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கார்த்திக் சைனிங் ஆஃப். டடா, பாய்.